என்னப்பா சென்னை புடவை சூப்பராக இருக்குது. எனக்கா ஒரு நோம்பு கஞ்சி வாங்க போகிறேன் மசூதிக்கு. இப்படி போகிறேன் அப்படி போகிறேன், ரொம்ப தூரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால் இப்படி போகிறேன். என்ன பண்ணுறேன், நடக்கணும். நடந்து போய்கிட்டே இருக்கேன் மசூதிக்கு கஞ்சி வாங்க. ஏன்னா காலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் சாதாரண நேரத்தில் நடந்து ரேஷனுக்கு இங்கே தான் வருவோம். ஆனால் கால் வலிக்கும். ஏன்டா இவ்வளோ தூரம் ரேஷன் வச்சுருக்கானேன்னு. இதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தாண்டி மசூதிக்கு கஞ்சி வாங்க போகிறேன். ஆனால் கால் வலியே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது நடக்க. எல்லாம் அல்லாவோட செயல், அல்லாவோட நாட்டம். உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. இதுதான் எங்கள் ரேஷன் கடை. ரேஷன் கடை மூடி இருக்குது, இன்றைக்கி லீவ் இல்லை. இன்னும் நடந்து போய்கிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம் நடக்கும். அந்த மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புகிற வரைக்கும் திரும்ப போகிறேன். இந்த மனம் திரும்புகிறேன். இந்த மனம் திரும்பி அந்த மனம் வரைக்கும் போகணும். அங்கே ஒரு மனம், பெரிய மனம் இருக்குது. அந்த மனம் திரும்ப போகிறேன். பாரு, இந்த மனம், இந்த வளவு, அப்புறம் இது சின்ன வளவு, அதுக்கப்புறம் இந்த வளவு திரும்ப போகிறேன். இந்த வளவு திரும்பி அந்த லாஸ்ட்டு போகணும். அந்த மனம் திரும்பணும். இங்கே நிற்கிது அந்த மனம். இந்த 6 வளவு திரும்பணும். மெயின் ரோடு வந்துருச்சு. இந்த மெயின் ரோடு, இந்த மெயின் ரோடு தான் மெயின் ரோடு வந்துருச்சு. நேற்று மேலேயே ஏறி போயிடுவேன். அங்கே இருக்குது மசூதி. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ரொம்ப தூரம் மசூதி. கொஞ்சம் தூரம் போகணும். ஆட்டோ கடையெல்லாம் தாண்டி போகணும். மெயின் ரோட்டில் பஸ்ஸெல்லாம் போகுது. பஸ்ஸு, லாரி எல்லாம் போகுது. மசூதி இதுதான். கஞ்சி வாங்க எல்லோரும் பொம்பளைகளும் உட்காந்துட்டுருக்குறாங்க. இதை பாருங்கள், எல்லாம் நிற்கிறாங்க. தான் ஊற்றுற முறை தான் வருவாங்க. இன்னும் வரல யாரும் கஞ்சி விட்டாங்க.